ஹலோ நண்பர்களே, ஒரு 10 மணிக்கு ஒரு 11 மணிக்கு ட்ரேட் எடுத்தது மணி 2 ஆக போகுது. இன்னும் இந்த மார்க்கெட் இன்னும் டீப் அடிக்கல. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு மேலே ஸ்லோவாக இருக்குது. மேபி காலையில் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மார்க் பை சைடில் தான் போகும்னு சொல்லி என்னோட ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரேட் எடுக்கல, தூங்கிட்டேன் காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்காமல். ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா போயிட்டுருக்கேன். நான் நேற்று ஒருத்தனை பார்த்தேன், டேய் $100 வச்சிருக்கான், 0.10 போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒரு 50 பிப் லைக் 5 பிப் எஸ்எல் வைக்கிறான். 2 ட்ரேட் எடுத்தால் மொத்தமாக காலியாயிரும். கேபிட்டல் சைஸை வச்சு ரிஸ்க் பண்ணவே தெரியல உங்களுக்கு. அட்லீஸ்ட் $100 வச்சிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஒரு $5 தான் ரிஸ்க் வைக்கணும், 5% தான் ரிஸ்க் வைக்கணும். அப்படி வச்சுனா தான் ஒரு 20 ட்ரேட் எடுக்க முடியும். ஒரு மாதமே ட்ரேட் எடுக்க முடியும். ஒவ்வொரு ட்ரேட் ஒவ்வொரு நாளைக்குன்னு போட்டால் ஒரு மாதத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் ப்ராபபிள். லைக் அதுதான் சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரு வாரம் நல்ல மூமெண்ட் இருக்கும், பை சைடில் போகும், செல் சைடில் போகும். ஆனால் இன்னொரு வாரம் ஸ்லோ ஆயிரும் மார்க்கெட். அந்த ஸ்லோவில் லாஸஸ் வரும். அந்த டைமில் நீ அதிகமான ட்ரேடும் பண்ணக்கூடாது. நீ பைத்தியகாரத்தனமான ஸ்ட்ராட்டஜி லைக் லோ வின் ரேட் வச்சுருந்தீங்கனாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபிட் பண்ணி ட்ரேட் பண்ணினா நீ ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். நான் இருந்திருக்கேன். லைக் செட்டப்பே இல்லைனாலும் செட்டப்பே யூஸ் பண்ண மாட்டேன். திடீர்னு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஆனால் ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு எடுத்திருப்பேன். தப்பாக எடுத்தினாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உனக்கு காப்பாற்றுவேன். நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 10 நாளைக்கு 2 ட்ரேட் எடுத்தாலும் அவனால் அதுக்குள்ள அது இன்னொன்று சொல்கிறேன். உன்னால் 3 ட்ரேட்டில் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ண முடியல. 1:2 5 பிப் ரிஸ்க் வைக்கிற, 3 to 5 பிப் ரிஸ்க் வைக்கிற, அண்ட் ஒரு $10 எடுக்க முடியல அப்படின்னா நீ வேஸ்ட். லைக் அதாவது நீ இன்னும் கற்றுக்கணும்னு அர்த்தம். 3 ட்ரேட்டில் ஒரு ட்ரேட் 5 ட்ரேட்டில் 2 ட்ரேட் எடுக்கலைன்னா, ப்ராஃபிட் எடுக்கலைன்னா நீ இன்னும் கற்றுக்கணும், ரொம்ப கற்றுக்கணும். எதுக்கு காசெல்லாம் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலில் யூஸ்ஃபுல்லான நிறையா எமோஷனல் கண்ட்ரோல் சைக்காலஜி பற்றி வீடியோ போட்டிருக்கேன். $10 to $1000 லைக் 1 lakh அப்படிங்கிறதுக்கான சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.